நம்முடைய அரசியல் வழிகாட்டியாக நாம் எப்போதுமே பிறகு சொல்லக்கூடிய தேசிய தலைவர் அந்த திருமாவளவனுடைய அந்த அம்பேத்கருடைய சிலையை கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளிப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றிலிருந்து விளங்கி 3 நாட்களுக்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள், அதில் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக நாங்கள் அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பணியாற்ற செல்ல இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்குமா தெரியல, நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. இருந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே சிலையை திறந்து வைத்திருக்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, உங்களுக்கு தெரியும் 2024 நம்முடைய தலைவர் அந்த கூட்டணி அமைச்சாங்க, இந்தியா கூட்டணி அமைச்சாங்க. ஒன்றிய பாஜக அரசு மிருகமலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு, அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் 39க்கும் 39 தொகுதியை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க. அதனாலதான் இப்ப மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாத்தாம வச்சிட்டு இருக்கிறாங்க. அதையும் மாத்தி இருப்பாங்க. அதற்கு தடை போட்டவர் நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழ்நாடு. அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். எனவே நீங்க எங்கள் திருமாவளவன் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் தான் வந்திருக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயம் நம்முடைய தலைவர் தலைமையான அரசு, திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகள் முடித்து இன்னும் ஒரு 8-9 மாதங்கள்ல வர இருக்கு தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கழக தலைவர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க நிச்சயம் வெல்லும். அதுல முதல் தொகுதியாக இந்த கந்தர்வக்கோட்டை தொகுதியும் இருக்கும் என்று தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்த சிலை அமைப்பு குழுவினருக்கும் எழுச்சி தோழர் அந்த திருமாவளவனுக்கும் என்னுடைய நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.